கடகராசி அன்பர்களே, இந்த குரு வக்ர பெயர்ச்சி 11/11/2025 முதல் 11 மார்ச் 2026 வரையிலும் 3 நிலைகளில் வரப்போகிறது. முதல் நிலை நோட் செஞ்சுக்கிங்க. 11/11/2025 டு 18 அக்டோபர் 2025 இந்த கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலம், அவ்வளவு சிறப்பான காலம். கடந்த 2025 மார்ச் மேலிருந்து நீங்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், பொருளாதார இடர்பாடுகள், வாக்கு நாணயம் தவறுவது, வாடகை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, காருக்கு, பைக்குக்கு, சைக்கிள் கூட தராங்களாம் இப்போல்லாம் இஎம்ஐ. அந்த மாதிரி இஎம்ஐலாம் இப்போ கட்ட முடியும். இந்த 45 நாளில் அட்லீஸ்ட் ஒரு டியூ 2 டியூவை கிளியர் பண்ண முடியும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. எப்பத்திலிருந்து? 11/11/25 18 அக்டோபர் 2025 இந்த 45 டேஸில் கடந்த 3 மாதத்துக்கு டியூவில் 2 டியூவாவது கட்டிடலாம், இல்லை 1 டியூவாவது கட்டிடலாம். அப்படி எடுத்துக்கணும். இந்த வக்ர காலத்தில் ஒரு நண்பன் மூலமாக, ஒரு மேலதிகாரி மூலமாக ஒரு பொருளாதார உதவி வருது, ஒரு பிரயாணத்தின் மூலமாக பணம் வருகிறது, ஒரு வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர், அது அவங்கவுங்க வகிக்கிற பதவி, அவங்கவுங்க ஜாதக அந்தஸ்துக்கு ஏற்ப, அவங்களுடைய அந்த ஜாதக யோகத்துக்கு ஏற்ப. பிறகு இதே கடகராசியில் சேர்ந்தவங்க சின்ன வீடு வச்சுருந்தா அந்த சின்ன வீட்டு வருகையும் உண்டு. இந்த வக்ரப்பனில் சின்ன வீடு, நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விட்ட பானம், அதுவும் நடக்குது. அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. நாங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேராக போய் பெருமாள் கோயில் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர் அப்படி தியானத்தில் இருக்கணும். ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க, உல்லாச பிரியர்கள்ங்க. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளுங்களாக இருந்தாக்கா, தேவாமிருதம் ஜீவாமிருதம் பெண்தான், டிஸ்கோ ராமா டிஸ்கோ கிருஷ்ணா டிஸ்கோ தீவானா பாட்டு தான். இந்த 45 நாள் பாடுங்க. பாவம் 2023 உங்களை டொங்குன்னு அடிச்சாரு அஷ்டமச்சனி. இப்போவாது பாடுங்க. இப்போ தான் பாடுறது, செத்தப்புறம் பாட முடியாது. இந்த 11/11/2025 18 அக்டோபர் 2025 வரலாம். இப்படி நல்லா போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு பார்த்தா ஒரு பிரேக் ஜர்க்கு, மீண்டும் டிஸ்கோ ராமா பாட்டு பாட காசு இல்லை. இது 18 அக்டோபர் 2025 கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் 5 டிசம்பர் 2025 வரலாம். மீண்டும் வரவுக்கு மீறி செலவு, ஒன்றும் பண்ண முடியல. குடும்பம் நடத்துறதுக்கே மீண்டும். அப்போ தான் யோசிப்பீங்க, அப்போ டிஸ்கோ ராமாலாம் பாட்டு பாடி செலவு பண்ணாமல் இருந்திருக்கலாம்யா, இருந்தாக்கா இப்போ வண்டியை ஓட்டிருக்கலாம்யா. அதான் இப்போயே சொல்கிறேன்ல, பாடாத. அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்கள சேர்த்து வைங்க. நேரத்தை பற்றி தான் முன்னாடி சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஜோதி லைட் அடித்து பார்க்குறோம்ல எதிர்காலத்தில் எப்படி பிளானட்ஸ் இருக்குதுன்னு. அதனால் இந்த 18 அக்டோபரில் 2025 5 டிசம்பர் 2025 வரலாம் வரவுக்கு மீறி செலவு, பிள்ளைகளால் செலவு, நோய் செலவு, மருத்துவ செலவு, கடன்காரர்கள் வட்டி கட்டுற செலவு, வழக்கு செலவு, வெளியூர்களுக்கு போகும்போது கைப்பொருள் தொலைச்சுற சாமி, நீ எச்சரிக்கையாரு. லேப்டாப்பு, செல்ஃபோனு எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சிரு, இல்லைனாக்கா போச்சு அம்பேல் ஜூட், அவ்வளோதான். அந்த மாதிரி நேரம் தான் உனக்கு 18 அக்டோபர் டு 5 டிசம்பர் 2025. பிறகு அங்கிருந்து மீண்டும் ப்ரெஷர். அதே மாதிரி இந்த 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மலையை நோக்கி எங்கேயாவது போயிடலாமா? இனி சம்சாரமே லாய்க்கு இல்லையா? இனி சன்னியாசந்தாயான்ற முடிவெடுக்கிற நேரம் தான் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. மீண்டும் சன்னியாசம் போகிறதுக்கு கூட கொஞ்சம் காசு இருக்கணுமே, அங்கே போய் ஒரு 10 நாள் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு. அது இல்லையேன்னு சொல்லிட்டு மீண்டும் ரிட்டர்ன் ஆகிறீங்க. அது 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 மீண்டும் வரவுக்கு மீறி செலவு, பிள்ளைகளால், கடன்காரனால், வழக்கால், நோயால், விபத்தால் பின்மண்டை வலிக்குது சாமி. அப்படி இருக்குது. விரோதியை வாழ வைக்கிற சாமி நீ. இந்த 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 பிறகு 9 மார்ச் 2026 11 மார்ச் 2026 அந்த 3 நாள் அப்படியே தெளிவாகிற. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியலையே. மேருஜி ஏதோ சொன்னார், ஏதோ நடந்தது, ஆனால் எல்லாம் சரியாகத்தான்ப்பா இருக்குதுன்னு கூட்டி கழிச்சு கணக்கு பாரு, கணக்கெல்லாம் சரியாகத்தான் இருக்குங்க கண்ணு அப்படின்ற மாதிரி கணக்கு சரியாக இருக்குதே. பிறகு உங்கள் தலை அஜித்தும் கடகராசி தான், உங்கள் தளபதி விஜயும் கடகராசி தான். எப்போவுமே சாமி 100 ரூபா இருக்கிற இடத்துல 10 ரூபா போனால் தெரியாது, 10 ரூபா இருக்கிற இடத்துல 10 ரூபா போயிடுச்சுன்னா தெரியும்ல சாமி. அவங்கக்கிட்ட அவங்க தேவைக்கு மேலே அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால் தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கிற பணம் போனால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவைக்கே பணம் இல்லைனா தான் பிரச்சனை. அதனால் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த வக்ரம் வேலை செய்யத்தான் செய்யும். அது அவங்களுக்கு நெருக்கமான அவங்களுக்கு தெரியும். இது பெருசாக ஆச்சுன்னாக்கா மீடியாவுக்கு வரலாம் வராதில்லை. அதுக்காக அவங்களுக்கு மட்டும்
ஆமாம், ஸ்பெஷல் ரிட்டு போட்டு குருவகரம் வேலை செய்ய போயிடுமா? இது நேச்சர். நீ பில்கேட்ஸாக இருந்தாலும் வேலை செய்யும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் வேலை செய்யும்.